ஹாய் வீவர்ஸ், இது அபிராமி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெடிமேட் இன்ஸ்கர்ட்டில் வந்து ஹைட் எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இன்ஸ்கர்ட்டில் ஒரு 1 இன்ச்சு ஹைட்டு கம்மி பண்ணணும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி ஹைட்டை கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சாதாரண இன்ஸ்கர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இந்த மாதிரி டிசைன் வரும் அல்லது ஃப்ரில் வரும். ஸோ நம்ம இந்த கீழே நம்ம கட் பண்ணி தைக்கவும் முடியாது. அதே மாதிரி இது ஃபுல்லாக அம்பர்லா ஷேப்பில் வர்றதுனால உங்களுக்கு டக்கு பிடிக்கவும் முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். இப்போது மேலேயும் நம்ம மடித்து தைக்கவும் முடியாது. இங்கே வந்து நாடா வர்ற பகுதியை நம்ம மடித்து தைச்சா ரொம்ப ஸ்டிப்பாக ஆகிடும், சாரீ கட்டும்பொழுது நல்லா இருக்காது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வேஸ்ட் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் பொழுது ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நாடாவை கூட எடுக்க தேவையில்லை, அவ்வளோ ஈஸியாக நம்ம உயரம் கம்மி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான உயரம் எத்தனை இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணணுமோ அதை இதில் கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ 1 இன்ச்சு அப்படின்னா இதில் ஒரு 1 இன்ச்சு இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதோடு வந்து இதை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஹிப்பு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தையல் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கிறலாம். பிடிச்சிட்டு இது நீங்கள் செட் பண்ணி இதோடு சேர்த்து தைச்சிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இப்போ நம்ம ஹைட்டு கம்மி பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதோட இந்த வேஸ்ட் பேண்டை நம்ம செட் பண்ணும் பொழுது இந்த இடம் நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆகுது இல்லைங்களா. இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய தையல்களில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பிடிச்சி தைச்சி காட்டுறேன். இது நீங்கள் உள்பக்கமாக பிடிக்கும் பொழுது ஃபுல்லாக பிடிச்சிடாதீங்க. இங்கே மட்டும் ஹிப்பு கிட்ட வரும்பொழுது மட்டும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அப்படியே கிராஸாக கொண்டு வந்து முடிச்சிருங்க. இதில் பாருங்கள், இப்படியே வந்துட்டு இப்படி கிராஸாக போயிட்டு இப்படியே வந்து இதிலே முடிச்சிருங்க. ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பாவாடையும் டைட் ஆகிடும். ஸோ ஹிப்புக்கிட்ட மட்டும் பிடிங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறதே வந்து 4 ஜாயிண்ட்டு தான். 1 2, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 2 ஜாயிண்ட் இருக்குது. இந்த 4 ஜாயிண்ட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு நான் பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சிருக்கிறது எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இங்கே மட்டும்தான் நான் ஹிப்புக்கிட்ட மட்டும்தான் அகலமாக எடுத்திருக்கேன். அப்புறம் போக போக மெல்லிசாக கொண்டு வந்து இங்கேயே முடிச்சிட்டேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடாதீங்க. இதே மாதிரி நான் 4 பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு இங்கே பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹிப்பு சைஸுக்கு வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணுவோம். இந்த வேஸ்ட் பேண்ட் அளவுக்கு இது கரெக்டாக வரணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வேஸ்ட் பேண்டை எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்னா, இன்ஸ்கர்ட்டோட இந்த பாருங்கள், அந்த வெளிப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணோம். ஸோ அதை அப்படியே வச்சு தைச்சிருங்க. தைச்சிட்டு இதை இப்படி திருப்பி விட்டுடுங்க. இப்போ நான் தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்ல பக்கமாக வச்சு இந்த பெல்ட்டை வச்சு தைச்சிட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி திருப்பிட்டு இதில் ஒரு பதிவு தையல் போடணும். இது அப்படியே நீங்கள் இந்த பிசுரை வந்து இங்கே பாருங்கள், இந்த பிசுரை இப்படி மேலே வைக்காதீங்க. இப்படி இந்த மாதிரி கீழ் நோக்கி திருப்பி விட்டுட்டு இப்படி வெளிப்பக்கமாக வச்சு இதில் ஒரு தையல் போட்டுருங்க, பதிவு தையல் போட்டுருங்க. இப்போது இந்த பதிவு தையலை பாருங்கள், நான் வெளிப்பக்கமாக போட்டுகிட்டே வர்றேன். இந்த பதிவு தையல் போடும் பொழுது நீங்கள் ஒரு முறை இந்த பிசுரை மட்டும் கவனித்து பாருங்கள். இது மேலே வந்துட்டால் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இந்த இடம் ஸ்டிப்பாக கனமாக ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ்வலாக அப்படி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே அழகாக இது மேலே நல்ல ஒரு ஓரத்தையல் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் இந்த வேஸ்ட் பேண்டு வந்து நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிசுறு பாருங்கள், இப்படி தான் இருக்குங்க. பாருங்கள், இப்படி வரணும், பிசுறு இப்படி வரணும். இப்போ
இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண பாவாடை மாதிரியே இல்லை, நீட்டாக அதே மாதிரி அழகாக வந்துருச்சு. இந்த இடத்துலலாம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல பாருங்கள். நம்மளுக்கு தேவையில்லாத இந்த உயரத்தை நம்ம எக்ஸஸாக உள்ள உயரத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு நீட்டாக இந்த மாதிரி ஹைட்டை கம்மி பண்ணி தைச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.